வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2025 ஏப்ரல் மாத உழவாரப்பணி அத்திமுகம் அப்படிங்கிற கோவிலில் நடந்தது. இதுதான் மண்ணிலேருந்து கிடைச்ச பெருமான். இந்த தடவை அடியார்களுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு போனது மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால மாங்காய் பச்சடி பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊர். அங்கே தான் போனோம். இந்த கோவில் எவ்வளோ சிதைஞ்சு இருக்குது பாருங்கள். இதுதான் நாங்கள் உழவாரப்பணி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோவில் இப்படி தான் இருந்தது. ஆசாரி அப்படின்னு ஒருத்தர் இந்த மாதிரி இந்த கோவிலை இங்கே கட்டிட்டு அப்புறம் அந்த நிலத்தை விற்றுட்டு போயிட்டார். அவர் போன உடனே அவங்க ஒய்ஃப் இங்கே யாரும் இல்லை. அவங்களும் நிலத்தை விற்றதுனால அவங்க பெங்களூருக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நிலத்தை வாங்கினவர் இந்த கோவிலெல்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ பெருமான் இங்கே இப்படி தான் இருக்கார். செவரெல்லாம் ரொம்ப இடிஞ்ச நிலையில தான் இருந்தது. சில செவர்களுக்கு காரை பூசியிருக்காங்க. சில செவர்கள் அப்படியே செங்கலாக அப்படியே இந்த சைடெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு 100 வருஷம் பழமையாக இருக்கலாம். 50லேருந்து 100 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க அப்படிங்கிற எதுவும் தெரியல. ஸோ கோவிலை சுற்றி நிறையா புல் செடி அது இது எல்லாம் இருந்ததுனால அடியார்லாம் சேர்ந்து முதல்ல நல்லா இந்த கோவில் உள்ளே வரணும் இல்லையா, அதனால் அந்த பகுதிகளை முதல்ல சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செவர்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடிந்த நிலைமையில தான் இருந்தது. ஸோ கற்கள் வெளியில் இருந்ததுனால அதை உள்ளே கொண்டு வரணும். தண்ணியும் இங்கே எந்த வசதியும் இல்லை, பைப் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ ரோடுக்கு அந்த பக்கத்துலேருந்து தான் நாங்கள் தண்ணி கொண்டு வர வேண்டியிருந்தது. ஸோ முதல்ல அதுக்கு எல்லாமே இங்கே வரணும் அப்படின்னா நம்ம நடந்து வர்றதுக்கு தேவையான வழிகள் வேணும். அதனால முதல்ல அதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஆரம்பித்தோம். செவரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப நாள் ஆனதுனால அப்படி எடுத்தாலே அப்படி ஒடிஞ்சு விழக்கூடிய நிலமையில தான் இருந்தது. ஸோ காங்க்ரீட் பிளாக் வச்சு அதெல்லாம் முதல்ல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆன அந்த செவர்களை மட்டும் இடிச்சிட்டு புதுசாக கற்கள் வச்சு இங்கே காங்க்ரீட் பிளாக் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாதி இந்த சைடு பின்னாடி பக்கத்துக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டலாம் இந்த பக்கத்துக்கும் அப்படின்னு முன்னாடி ஓரளவு நல்லா இருந்ததுனால அதை நாங்கள் தொடவே இல்லை. ஸோ அந்த மாதிரி அடியார்களோட சேர்ந்து இதை கட்டினோம். ஸோ தண்ணி, மண், சிமெண்ட்டு எல்லாமே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இந்த பெருமான் மண்ணுக்குள்ளேருந்து கிடச்சாராம். இவங்க உழுகும்போது ஒரு 10 வருஷம் முன்னாடி கிடச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பெருமானை எடுத்து மேடு பண்ணி அதுக்கப்புறம் வச்சுருக்காங்க. இது வேற ஒரு அடியார்கள் வேற ஒரு ஊர்லேருந்து இங்கே நந்தி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நந்தியும் உள்ளுக்குள்ளே இருக்கலான்னு. இதுதான் ஃபைனல் லுக்குன்னு சொல்லலாம். உழவாரப்பணி முடிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜன்னல்லாம் வச்சு பெருமானை அப்படி நடுநாயகமாக வீற்றிருந்து ஒரு அழகான ஒரு கோவிலை கட்டியாச்சு. ஸோ அடியார்களுடைய என்ன சொல்கிறது, அந்த தீவிரமான பக்தி தான் இதுக்கு காரணம். பெருமானுடைய அருள், அப்புறமா கருணை. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி அடியார்களோட பதிகமெல்லாம் பாடி அதுக்கப்புறமா இந்த நாளை மிகச்சிறப்பாக முடிச்சாச்சு. எங்களோட ஆண்ட அரசு உழவாரப்பணிக்குழு இந்த உழவாரப்பணியை வெகு சிறப்பாக செஞ்சாங்க. நல்ல வெயில், அதனால் அடியார்களுக்கெல்லாம் மோர், ஜூஸு, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமா தர்பூஷணி இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ பின்னாடியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கரடு முரடாக எவ்வளோ புற்களோடு இருந்த அந்த இடம் ரொம்ப நல்லா நீட்டாக ஆயிடுச்சு. கோவில் பாருங்கள் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. பெருமானுக்கு நல்லா பூஜையும் பண்ணிவிட்டு நல்லபடியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.